சென்னை பெருநகரத்தில் ஆட்டோ டாக்ஸி போன்ற வாடகை வாகனங்களில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள், குறிப்பாக பெண்கள், பாதுகாப்பாக உணர வேண்டும், அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி இந்த புதிய ஒரு முயற்சியை ஆரம்பித்திருக்கிறோம். இதில் எப்படின்னா, இந்த வாடகை வாகனங்களில் பயணம் செய்வது ரெண்டு வகை. ஒன்று, கைபேசியில் இருக்கக்கூடிய செயலிகள், இந்த ஓலா, உபர், ராபிட்டோ போன்ற செயலிகளை பயன்படுத்தி இந்த வாகனங்களை ஒப்பந்தம் செய்து அதில் பயணிகள் பயணிக்கிறார்கள். இல்லைன்னா ரோட்டில் இருக்கக்கூடிய, சாலைகளில் இருக்கக்கூடிய ஆட்டோ நிறுத்தகம், டாக்ஸி நிறுத்தகம், வழியில் வரக்கூடிய வாடகை வாகனங்கள் அதில் ஏறி பயணிக்கிறாங்க. இப்படி பயணம் செய்யும் பொழுது அவங்க பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்காக ஒரு புதிய வசதியை இப்போது உருவாக்கியிருக்கிறோம். இந்த ராபிட்டோ, ஓலா, உபர் என்ற செயலியில் புதிதாக ஒரு காவல் உதவி அப்படின்ற ஒரு வசதியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வசதி மூலம் அந்த பயணிகள் ஏதாவது அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணால் போதும், அழைத்தால் போதும், உடனே ஒரு அவசர செய்தி காவல் கட்டுப்பாட்டு அறையில் இதுக்குன்னு தனியாக ஒரு பகுதியை உருவாக்கி பெரிய திரை இருக்கிறது. அதில் அந்த அவசர செய்தி உடனடியாக வந்து சேரும். இந்த அவசர செய்தியில் அந்த வாகனத்துடைய அனைத்து தகவலும் இருக்கும். ஓட்டுநர் பெயர் என்ன, முகவரி என்ன, கைபேசி என்னென்ன, அந்த வாகனம் எங்கே போயிட்டு இருக்குது, லொக்கேஷன், அது முதல் அனைத்து தகவலும் வந்துடும். அதே மாதிரி இந்த QR கோடு, சென்னையில் மொத்தம் 88,860 வாடகை வாகனங்கள் இயங்கிறது. அந்த வாகனங்களோட தகவல்களை போக்குவரத்து துறையிலிருந்து பெற்று ஒவ்வொரு வாகனத்துக்கும் தனித்தனியாக ஒரு QR கோடுன்னு உருவாக்கியிருக்கோம். அந்த QR கோடில் அந்த வாகனத்தின் உரிமையாளர், ஓட்டுநர் பெயர், முகவரி, கைபேசி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வாகனத்தில் போகும்போது ஏதாவது அவங்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படின்ற ஒரு நிலை வந்தால் அந்த QR கோடை அவங்க ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவில் ஸ்கேன் பண்ணினா அதில் ஒரு SOS வசதி இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது உடனடியாக அவசர செய்தி சென்னை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்துடும். இந்த தகவலில் வச்சு காவல் கட்டுப்பாட்டு அறையில் இந்த லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோந்து வாகனத்தை அனுப்பி அந்த பயணிகளோடு உரையாடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு எடுத்து தீர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த அவசர செய்தி வரும் பொழுது அந்த பயணியோட கைபேசி எண்ணும் வந்துடும். அந்த எண்ணுக்கும் கூப்பிட்டு அவங்க பிரச்சனை தீர்ந்துருச்சா, ரோந்து காவல் வாகனம் வந்தது அப்படின்றத உறுதி செய்வாங்க. இந்த QR கோடை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஸ்கேன் பண்ணும்போது வந்துட்டு அது ஒரு லிங்க்குக்கு போகும். ஸோ அந்த லிங்க் இல்லை நீங்கள் பார்க்கலாமே, லிங்க் உடனே நீங்கள் அந்த சர்வர் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வராது. குறிப்பிட்டது இருக்காது. டைரக்டா நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். டைரக்டா கண்ட்ரோல் ரூம். ஆல்ரெடி SOS வந்து பயன்பாட்டு இருக்கு, காவல் SOS. அந்த SOSக்கும் இந்த QR ஸ்கேன் இதுல என்னன்னா, இது நீங்க QR ஸ்கேன் பண்ணி அந்த SOS வரும் பொழுது எங்களுக்கு வரக்கூடிய செய்தியிலேயே அந்த வாகனத்தோட அனைத்து விவரங்களும் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, அது எங்க இருக்கிறது, இந்த லொக்கேஷனும் வரும். அப்படிங்கும்போது இதுல வந்து அவங்க பேச வேண்டியதே இல்லை. அதில் அந்த அவசர செய்தி வந்தாலே போதும், நம்ம ரோந்து வாகனம் அங்கே போயிடும், அதிகாரிகள் போயிடும். இதை முடிச்சிடலாமா? இந்த இது QR கோடு, இந்த அவசர அழைப்பு பத்தி வேற ஏதாவது இருந்தா இப்போ இதுல நெட்வொர்க் இருந்தா மட்டும்தான், நெட் இருந்தா மட்டும்தான் அது செயல்படும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இப்போ எல்லாருக்குமே கைபேசியை பொறுத்து வரும்போது அதுல எதுனா கொஞ்சம் தூரத்துல போகும்போது அந்த சென்னையில வந்து நெட்வொர்க் இஷ்யூ பெரிய அளவில் இல்லையே. சரி, இப்போ நம்ம QR கோடு ஒட்டுறோம் சார், அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சில நேரங்கள் அதை பிடிச்சிட்டு அப்போ நாம வந்து வாகன சோதனை செய்யும் போதும் சரி, மற்ற வகையில் பார்க்கும்போது அந்த QR கோடு இருக்கிற அடையாள அட்டை இல்லைன்னா நம்ம கேட்போம். அவங்களுக்கு அவங்க வந்து வேற ஏதாவது காரணத்தினால அது தொலைஞ்சதுன்னா மறுபடியும் அவங்களுக்கு வைக்கிறதே உறுதி செய்யும். ஆமா, உறுதி செய்வோம் கண்டிப்பா. சார், இப்போ இயங்கக்கூடிய அனைத்து வாடகை எல்லா தொழிற்சங்கங்களுக்கும் பேசிட்டு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ சென்னையில் இயங்கக்கூடிய அனைத்து வாடகை வாகனங்களும் அது ஒட்டணுன்றது கம்பல்சரி ஆக்கப்படுறாங்க. ஆமா, கம்பல்சரி. சரி, கோடைகள் முன்னாடி நம்ம காவல்துறை அந்த நண்பர்கள் வந்து தொடர்ந்து பணிகள் அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைன்னா கரெக்டா அந்த ஏப்ரல் அந்த டைம்ல தான் பண்ணுவாங்க. இப்போ முன்கூட்டியே வரனால இப்போ முன்கூட்டியே அவங்களுக்கு தகுந்தமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். அதாவது நம்ம சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையில கோடைக்காலம் ஆரம்பித்தா அந்த 3 மாத காலத்துக்கு வந்து நம்ம ஆவினோட இணைந்து அந்த இது மோர் கொடுப்போம். அது ஆரம்பிக்க போகிறோம் அடுத்த வாரம். அதே மாதிரி காவலர்களுக்கு, இந்த போக்குவரத்து பணியில் இருக்கிற காவலருக்கு அதுக்கான சிறப்பு தொப்பிகள் வழங்கப்படும். பெண் காவலருக்கு ஏற்கனவே ஒரு சில இடங்களில் மட்டும் மொபைல் டார்கெட் வச்சிருந்தோம். இது கூடுதலாக வைக்கிறேன். இல்லை, அந்த மாதிரி ஒரு தேவை வரும்போது ஓகே.